भवतु सह नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। कीडपेशस्कृतारुद्धः कुड्यानायां तम् अनुस्मरन् संरम्भ भययोगेन विन्दते तत्स्वरूपताम्। உணர்வுகள் விதவிதமாக நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. அவைகளை நமக்கு அந்நியமானதாக நாம் நினைத்து அதை நாம் ஜகத்திடத்திலே காமித்தோம் என்றால் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இந்த உணர்வுகள் அத்தனையும் எனக்கு அந்நியமானவை அல்ல, அது என்னுடைய பிரகிருதிக்கு சொந்தமானவை என்பதை புரிந்து கொண்டு அவைகள் அத்தனையும் நான் புருஷனிடத்திலே காமிக்க ஆரம்பித்தார். அந்த பிரகிருதி புருஷமயமாகவே ஆகி போகிறது. காரணம், பிரகிருதி புருஷனிடத்தில் தானே வந்திருக்கிறது, புருஷனை சார்ந்துதானே இருக்கிறது. அப்பொழுது தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் பய உணர்வு, கோப உணர்வு, காம உணர்வு, வெறுப்பு உணர்வு, அன்பு உணர்வு, இப்படி எல்லா உணர்வுகளையும் இறைவனிடத்திலே திருப்புங்கள். அதுதான் சுலபமான வழி. அதற்கு என்ன உதாரணம் எடுத்துக்கொண்டால், கீட்டகா குட்யாயாம் பேஷஸ்கிருதாக தம் அனுஸ்மரன். புழுவானது எப்படி குளவியை அதனுடைய அது கொட்டுகின்ற அந்த வேதனையை தொடர்ந்து நினைப்பதின் மூலமாக எப்படி அதனுடைய தத் சொரூபதாம் விந்ததே,
அதனுடைய சொரூபத்தையே அது அடைகிந்து விடுகிறதோ, அதனுடைய உடல், அதனுடைய குணாதிசயம் எல்லாம் அதற்கு வந்து விடுகிறதோ. காரணம் என்ன? சம்பிரம்ப பய யோகேன. பய உணர்வும் துவேஷ உணர்வும் தொடர்ந்து மனதிலே வந்து கொண்டே இருக்க, அதை நினைத்து அதுவாகவே அது ஆகி போகிறது. ஒன்று என்னுடைய மனசுல கேள்வி வரும், இது எப்படி சாத்தியம்? இறைவனிடத்திலே போய் வெறுப்பை காட்டலாமா? இறைவனிடத்திலே போய் பயத்தை காட்டலாமா? இறைவனிடத்திலே போய் காமத்தை காட்டலாமா? இறைவனிடத்திலே போய் கோபத்தை காட்டலாமா? இப்ப நாம திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும், உலகத்திடத்திலே போய் இதெல்லாம் காட்டலாமா? அதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? ஏன்னா உலகம் நம்முடையது அல்லவே, நம்மால் தோற்றுவிக்கப்பட்டவை அல்லவே. நம்மால் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அங்கே போய் காட்டுவதற்கு அதிகாரம் இருக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாத உலகத்திலே போய் நாம் இந்த உணர்வுகளை எல்லாம் காட்டுகிறோமே, அப்ப படைத்தவனிடத்திலே போய் காட்டினால் என்ன தவறு? அதனால்தான் நீங்கள் நவரசங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா ரசமும் இறைவனுக்கு சொந்தமானவை, இறைவனிடத்திலிருந்து வந்தவை, இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும் தன்மை படைத்தவை. பயரசமாக இருந்தாலும் சரி, வாத்சல்ய ரசமாக இருந்தாலும் சரி, குரோத ரசமாக இருந்தாலும் சரி, நவரசங்களும் அத்தனையும் நாராயணனை நோக்கியே போகிறது. அது எப்படி சாத்தியம்? பக்தன் என்றால், பக்தி என்றால் தூய்மையான உள்ளம் அல்லவா இருக்க வேண்டும்? சாத்தியம் அல்ல. தூய்மையான உள்ளம் வந்துவிட்டால் பக்தியே தேவையில்லை. ஆழ்ந்து சிந்திங்களேன். போற போக்குல ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். ஆழ்ந்த தூய்மையான உள்ளம் இருந்தது என்றால் அங்கே பக்தியே தேவையில்லை. எப்பொழுது எனக்கு பக்தி தேவைப்படுகிறது? எப்பொழுது என்னுடைய மனதிலே விகார அலைகள் இருக்கிறது, அப்பொழுதுதான் பற்றுதல் என்பது தேவைப்படுகிறது. பக்தி என்றாலே என்னது? நாடுதல். எப்பொழுது பய உணர்வு இருக்கோ அப்போ பயமற்ற ஒன்றை நாடுதல். எப்போ காம உணர்வு இருக்கோ அப்போ காம உணர்வை, அதுக்குண்டான பொருளை நாடுதல். கோப உணர்வு இருந்தால் கோப உணர்வுக்குண்டான பொருளை நாடுதல். இப்போ பக்தி என்பதே ஏதோ தூய்மையான உள்ளம் வந்ததற்கு பிறகு செய்யக்கூடியது என்று நாம் நினைத்தால் அவன் பக்தனும் அல்ல, அவன் செய்யக்கூடியது பக்தியும் அல்ல. காரணம் என்ன? தூய்மையான உள்ளம் வந்து விட்டால் அங்கே பக்தி வராது. காரணம், அங்கே இறைவனுடைய சொரூபமானது விளங்கி கொண்டிருக்கும். இப்ப என்னுடைய உள்ளம் இந்த தூய்மைத்தன்மையை அடைவதற்குத்தான் பக்தி. பக்தி சாதனங்கள் அத்தனையுமே என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. இது முதல்ல புரியணும். அப்போ நம்முடைய உணர்வுகள் அத்தனையுமே இறைவனை நோக்கி போக விடாமல் தடுக்கிறது. அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி. ஸ்நேக உணர்வு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. காம உணர்வு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. குரோத, பய, வைரி பாவம் இதெல்லாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் என்னை விட்டு போகணும். இதெல்லாம் ராகத்வேஷத்தினுடைய குழந்தைகள் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ராகத்வேஷம் என்னை விட்டு போறதுக்கு நான் என்னதான் பண்றது? யாரிடத்திலே போய் இந்த உள்ளத்தை நான் வைத்தால்? ரொம்ப அழகா எடுத்துக்கொண்டு போகிறார் நாரத மகரிஷி யுதிஷ்டிரரின் மூலமாக. வாருங்கள், அவற்றையே விட்டுருவோம்.
நாம ஏக் தலை போட்டு வச்சுக்கணும். ஏவம் கிருஷ்ணே பகவதி மாயா மனுஜ ஈஸ்வரே வைரேன பூத வைரேன பூத பாப்மானஹ தமாபுரணு சிந்தையா. எப்பொழுது இந்த உணர்வுகள் அத்தனையும் என்னால் இறைவனிடத்திலே திருப்பப்பட்டு இறைவனிடத்திலே காட்டப்படுகிறதோ, ஏவம் இவ்விதம் இந்த முறையில் பகவதி பகவானிடத்தில், யார் அந்த பகவான்? மாயா மனுஜே கிருஷ்ணே ஈஸ்வரே. மாயையின் மூலமாக மாயையை துணை கொண்டு அதன் மூலமாக தோன்றிய கிருஷ்ணர் அழகா நமக்கு காட்டுறார் பாருங்கள். இப்ப நாம யார்கிட்ட விருப்ப காட்டுறோன்றான்னா, மாயையின் மூலமாக மனிதனாக தோன்றிய மனுஜே, மனிதத்தன்மையுடன் தோன்றி இருக்கக்கூடிய கிருஷ்ணே கிருஷ்ணனிடத்தில், ஈஸ்வரே அந்த ஈஸ்வரனிடத்தில், வைரேன பாவேன வைரி பாவத்தின் மூலமாக அவரை அனுசிந்தையன் தொடர்ந்து நான் நினைத்தால், நினைக்கிறார் மனதை வைத்துக் கொண்டு மனித அவதாரமாக வந்திருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே வைரி பாவத்துடன் அணுகு, விரோத பாவத்துடன் அவரை அணுகு. நேற்றைக்கே பார்த்தோம், உலகத்திடத்திலே நான் வைரி பாவத்தை கொண்டு போனால் அது சம்சாரத்தை அதிகப்படுத்தும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதே வைரி பாவத்தை, காமபாவத்தை, குரோத பாவத்தை, பயபாவத்தை இறைவனிடத்திலே கொண்டு போனால் என்ன ஆகிறது? இங்க அதுக்கு அந்த பலன் சொல்றார், பதில் கொடுக்கிறார் பாருங்கள். யார் ஒருவன் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்திலே இந்த பாவங்கள் அத்தனையும் திருப்புகிறானோ, அனுசிந்தையா, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மனம் அழிகின்ற வரை. இந்த மனம் அழிதல் என்றால் மனதில் இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் அத்தனையும் மீண்டும் எழாமல் மனம் நாராயணனிடத்திலே போய் முழுமையாக சமாதி நிலை அடையும் வரை தொடர்ந்து மனமானது வைரீபாவத்துடன் நாராயணனிடத்திலே சென்றால் என்னாகுமாம்? பூத பாப்மானஹா. பாப்மானஹா, பாப எண்ணங்கள் அத்தனையும் பூத, இவனை விட்டு முழுமையாக நீங்கி போகிறது. அப்போ சுத்தமான உள்ளம் படைத்தவனா இவன் ஆகிறான். சுத்தமான உள்ளம் படைத்த அவன் அந்த சுத்தமான உள்ளத்தை பெறுவதற்கு தன்னுடைய எதிரடையான பாவங்கள் அத்தனையும் நாராயணனிடத்திலே காமித்து விட்டால் மனம் சுத்தம் அடைந்து விடுகிறது. அதோடு நின்று விடுகிறானா என்றால், மனம் சுத்தம் அடைவது என்பது முதல் படி. 2வது படி, அவனை, அந்த பரமாத்மாவை ஆப்புஹு அடைவார்கள். அந்த பரமாத்மாவை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமான மனதிலே அந்த தூய்மையான சைத்தன்யம் ஒளிர்வதை நான் நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா அது எங்கிருந்தோ வந்தது அல்லவா, அது எங்கேதானே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சுத்தமான ஆத்மாவை எனக்குள்ளே நான் பார்த்தல், என்னால் பார்க்க முடியும். அதற்கு தடையாக இருந்த
இந்த பாவங்களை எல்லாம் அவனிடத்திலே அர்ப்பணம் செய்துவிட்டேன். சுலபமான வழியே, ஒரு காசு செலவில்லாத வழியே, உலகத்திடத்திலிருந்து, உடைமைகளிடத்திலிருந்து, உறவுகளிடத்திலிருந்து, யமனிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து சுலபமாக விடுபட்டு நாராயணிடத்திலே போய் இந்த மனதை சேர்ப்பதற்கு உண்டான அழகான வழி. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாமா. நான் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு பூஜை பண்ணுகிறேன், அவசியம் இல்லை. மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறேன், யாரு கேட்டா உங்கள்கிட்ட? இறைவன் அமைதியா இருங்கிறார். நாம அப்பதான் ரொம்ப நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணிடலாம், யாரு கேட்டா உங்கள்கிட்ட? மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு நான் வேத பாராயணம் செய்கிறேன், யாருக்கு வேணும் உங்க சப்தம்? உள்ளத்தை இறைவனின்பால் திருப்பணும், அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான வழி. இதற்கு நாம் எந்த புறச்சரணத்தையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காலத்தையும் நாட வேண்டிய, சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த உபகரணங்களையும் நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ளே இருக்கின்ற பரமாத்மாவிடத்திலே என்னுடைய உள்ளத்தை திருப்புவதற்கு. எப்பேற்பட்ட உள்ளம்? அசுத்தமான உள்ளம். அதுதான் ரொம்ப முக்கியம். அசுத்தமான உள்ளத்தை சுத்தமான உள்ளமாக ஆக்குவதற்கு உன்னுடைய உள்ளத்துல இவ்வளவு கசடுகள் இருக்கிறதா? ஆமாம். வைரி பாவம், பயம், காமம், குரோதம், மோகம், சோகம் எல்லாம் இருக்கா? ஆமா, இருக்கு. அந்த உணர்வுகள் அத்தனையும் நாராயணனிடத்திலே திருப்புவாயாக. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்றார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலே. இந்த மாதிரி உணர்வுகளை இறைவனின்பால் செலுத்தி, யாராவது அந்த மாதிரி இறைவனை அடைந்திருக்கிறார்கள், எங்களுக்கு பிரமாணம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டா நிச்சயமா மனசுல எழும். யாராவது எங்களுக்கு உதாரணம் கொடுங்களேன், இந்த மாதிரி யாராவது இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டு உணர்வுகளை இறைவனிடத்திலே திருப்பி இறைமயமாகவே ஆனவர்கள், இறைவனை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? காமாத், துவேஷாத், பயாத், ஸ்நேகாத். முடிந்தால் இந்த 2 பாடலையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 7வது ஸ்கந்தத்திலே அத்தியாயம் 1 இந்த பாடல் வருகிறது. 29, 30வது பாடல். காமாத், துவேஷாத், பயாத், ஸ்நேகாத் யதா பக்த்யேஸ்வரே மனஹ ஆஷ்வேஸ்யே ததகம் ஹித்வா பகவஸ்தத்கதிம் கதாஹ. காமாத், துவேஷாத், ஸ்நேகாத், பயாத், இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உணர்வு. காமம், காமம் என்றால் ஆசைகள், விருப்பு வெறுப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை. காமாத், துவேஷாத் வெறுப்பு, பொறாமை, ஸ்நேகாத் அன்பு காட்டுவது, பயாத் பய உணர்வு. இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? பக்தியா யதா மன, யதா பக்தியா, எப்படி பக்தியின் மூலமாக பகவானிடத்திலே மனதை செலுத்துவோமோ அதே போல இந்த உணர்வுகளை கொண்டும் இந்த மனதை ஈஸ்வரே ஆவேஷ்யே தத்கதஹ,
அவனிடத்திலே போகுமாறு இந்த மனதை செலுத்த வேண்டும். எப்படி பக்தியின் மூலமாக இறைவனிடத்திலே மனதை கொண்டு போகிறோமோ அதே போல இந்த உணர்வுகளோடும் இறைவனிடத்திலே மனதை கொண்டு போகுது. இப்படி கொண்டு போனா என்ன ஆகும்? இங்க பலன் கொடுக்கிறார். ஈஸ்வரே ஆவேஷே, இறைவனிடத்திலே அந்த மாதிரி மனதை நான் செலுத்தினால் என்னாகுமாம்? அந்த மனம் அவனிடத்திலே போய் தது அகம் ஹித்வா, அவனிடத்திலே சென்ற காரணத்தினாலேயே அவனோடு சேர 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 அகம் ஹித்வா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகம் என்றால் பாபம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாப புண்ணிய உணர்வுகள் அத்தனையும் முழுமையாக நீங்கி போய் தத்கதிம் கதாஹா, அவனுடைய மயமாகவே அந்த சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை எத்தனையோ பக்தர்கள் அடைந்திருக்கிறார்கள். உன்னாலும் அடைய முடியும். சரி, யார் அந்த மாதிரி பக்தர்கள் பகவானை இந்த மாதிரி உணர்வுகளை காமித்து அடைந்திருக்கிறார்கள்? வரிசையா ஒண்ணுன்னா சொல்றார். அடுத்த 2 பாடல்கள் 30, 31 2 பாடல்களும் பக்தியினுடைய அந்த உணர்வுகளை காமித்து இறைவனை அடைந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறார். வாருங்கள். கோப்ய காமாத் பயாத் கம்சோ திவேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் விஷ்ணயः ஸ்நேகாத் யூயம் பக்த்யா வயம் விபோ கதமோபி நவேனஹ ஸ்யாத் பஞ்சானாம் புருஷம் பிரதி தஸ்மாத் கேனாப்யுபாயேன மனஹ கிருஷ்ணே நிவேஷயேத். என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. கேன உபாயேன, ஏதாவது ஒரு உபாயத்தை எடுத்துக்கோங்கிறார். ஏதாவது ஒரு உபாயம். கேன உபாயேன, மேலே சொல்லப்பட்ட நிறைய உபாயங்கள் இருக்குப்பா, அதுல ஏதாவது ஒரு உபாயத்தை எடுத்துக்கொள். கேன உபாயேன, அந்த உபாயத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? அந்த உபாயத்திலே நின்று விடாதே. அந்த உபாயம் முக்கியம் என்று அந்த உபாயத்தை பிடித்தே தொங்கி விடாதே. என்ன பண்ணணும்? கேன உபாயேன கிருஷ்ணே, கிருஷ்ணனிடத்தில் மனஹா நிவேஷயே, மனதை முழுமையாக செலுத்துவாயாக. நமக்கு அந்த உபாயமே பெரிதாக ஆகிவிடுகிறது. ஒரு காலத்துல உபாயம் எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த உபாயத்தை நாம பிடித்து கொண்டு அது இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுத்தே தவிர, அந்த உபாயம் எதற்காக இருக்கோ அந்த உபாயத்தை அடைவதற்குண்டான நோக்கமே இல்லாமல் போயிடுது. உபாயம்தான் முக்கியமே தவிர உபாயம் முக்கியம் அல்ல. மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உபாயமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதுல ஏதாவது ஒரு உபாயத்தை எடுத்துக்கோங்கிறார். கேன உபாயேன கிருஷ்ணே, பரமாத்மாவிடத்தில் மனஹா நிவேஷயே, உன்னுடைய மனதை கொண்டு போய் நுழைப்பாயாக, செலுத்துவாயாக. அவரிடத்திலேயே மனதை வைத்து அவருடனேயே வாழ்வாயாக. சரி, அப்படி யார் வாழ்ந்திருக்கா? கோப்யஹா காமா, முதல் பிரமாணம் கொடுக்கிறார். கோப்யஹா, கோப ஸ்திரீகள். கோ என்றால் பசுமாடு, கோபே என்றால் பசுமாட்டை பாதுகாத்து வந்த பெண்கள் கூட்டங்கள். கோப்யஹா, அந்த பெண்கள் கூட்டம். காமாத்,
மனஹா, இப்ப சேர்த்துக்கணும், கிருஷ்ணே காமாத் மனஹா நிவேஷயே, கிருஷ்ணனிடத்திலேயே மனதை அவர்கள் செலுத்தினார்கள். எதன் மூலமாக, எந்த உபாயத்தின் மூலமாக? காமாத், தன்னுடைய ஆசைகள் அத்தனையும். இப்ப இதைத்தான் பிரமாணமா எடுத்துக்கிறார். இப்ப நம்ம வரக்கூடிய பாருங்கள் என்ன அழகான, அடுத்து வரக்கூடிய ஸ்கந்தத்துக்கு இங்கே விதை போட்டாச்சு. இனிமேல் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டுதான் கோபிகாஸ்திரிகள் எப்படி கிருஷ்ணனோட வாழ்ந்தார்கள், அனுராகம் கொண்டு வாழ்ந்தார்கள். அப்ப நமக்கு அங்க போகணும், அங்கவே படிக்கணும், அப்பதான் தெரியும். பயத்தினாலே ஒருவன், வெறுப்பினாலே ஒருவன். அப்போ இனிமேல் வரப்போகின்ற ஞானத்துக்கு இங்கேயே விதை போட்டாச்சு. இப்ப நமக்கு மனசுல ஒரு கேள்வி வந்துடும், நீங்கள் போற போக்குல கோபிகா ஸ்திரீகள் காமத்தினாலே இறைவனை அடைந்தால் சொல்லி எப்படி வாழ்ந்தார்கள் எங்களுக்கு காட்டுங்கள்னு கேட்போம். அப்போ அன்றாட வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லணும். கோபியா காமாத், கோபஸ்திரீகள் இறைவனிடத்திலே ஆசை கொண்டு இறைவனோடையே வாழ்ந்தார்கள். இதுல கவனிக்க வேண்டியது என்ன என்று நீங்கள் கேட்டால், உலகத்தோட உறவாடாமல் இல்லை. ரொம்ப முக்கியமானது இது. நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றது? உலகத்தை விட்டு எங்கும் ஓடவில்லை. தான் அன்றாடம் செய்ய வேண்டிய தனக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்கவில்லை. தனக்கு இருக்கக்கூடிய கர்மங்களை சம்பாதிப்பதற்காக உண்டாக இருக்கக்கூடிய கர்மங்களிடத்திலிருந்தும் பின்வாங்கவில்லை. பக்திலாம் செஞ்சா இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைத்தால் நாம் சரியாக சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பக்தியினுடைய தாத்பரியம் நமக்கு புரியல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனை தொழணும்னா எனக்கு ஏகாந்தம் ஒரு இடம் வேணும், அப்பதான் இறைவனை நான் தொழ முடியும். என்னை சுற்றி எல்லா செயல்பாடுகளும் இருக்கிற வரைக்கும் என்னால இறைவனிடத்திலே மனதை கொண்டு போக முடியும்னு சொல்றோம். ஆனால் அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? கோபஸ்திரீகள், கிரகஸ்தினிகள். எவ்வளவு வேலைகள் இருக்கும், காலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் ஓயாது ஒழியாது வேலை 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 வேலை. இதுல தன்னுடைய வேலை என்பது விட்டுவிட்டு தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய வேலைகளைத்தான் அதிகமாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த ஸ்திரீகள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சாகின்ற வரை. ஆனால் அவர்கள் எந்த வேலையையும் காரணம் காமித்து தன்னுடைய நாதனை அவர்கள் மறக்கவில்லை. இதுதான் அனுராகம். தன்னுடைய நாதனை மறக்கவே இல்லை. நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்வதனாலே நான் இறைவனை சிந்திப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு பிறகு நான் சிந்திக்கிறேன் சொல்லல. எந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் காமாத் கிருஷ்ணே மனஹா நிவேஷயே, அவர்களுடைய மனம் கிருஷ்ணனிடத்திலேயே ஓடியது. இது எப்படி சாத்தியம்? இப்ப கொஞ்சம் சிந்திப்போம். காமம் என்பது இறைவனை அடைவதற்காக, இறைவனை பார்ப்பதற்காக, இறைவனுடன் வாழ்வதற்காக, இறைவனோடு ஒன்றுவதற்காக. இது ஆசையினுடைய வெளிப்பாடு.
இப்போ இறைவனிடத்திலேயே உள்ளம் போகிறது. தான் எல்லா கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதும் இறைவனிடத்திலே உள்ளம் போகிறது. அப்ப காமத்தை முழுக்க இறைவனிடத்திலே திருப்பி இறைவனை அடைந்தார்கள் என்று சொன்னால், ஆசை வருவதற்கு காரணமே சங்கல்பம். என்ன சங்கல்பம்? இதையெல்லாம் அடைய வேண்டும், இதையெல்லாம் அடைய வேண்டும், இதையெல்லாம் அடைந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை பூர்ணம் அடையும் என்று அர்த்தத்தையோ காமத்தையோ புண்ணியத்தையோ சதா சங்கல்பம் செய்து அதை நோக்கி மனதை திருப்பினால் அது ஆசை. அடுத்த கேள்வி, ஏன் சங்கல்பம் செய்கிறாய் மனமே? அப்ப மனம் சொல்கிறது, நான் சந்தோஷமாக இல்லை, நிறைவாக இல்லை, நான் நிறைவு அடைய வேண்டும், அதற்காக நான் ஆசைப்படுகிறேன். அப்போ நிறைவற்ற தன்மைதான் சங்கல்பமாக வருகிறது, ஆசையாக வருகிறது. அப்போ மனசுல துக்கம் இருக்கு. துக்கத்தின் வெளிப்பாடுதான் சங்கல்பம், ஆசை. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் நிறைவற்றவனாக இருக்கிறாய்? ஏன் நிறைவற்றவனாக நினைக்கிறாய்? காரணம், என்னை பற்றி எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய போவது என்பதும் தெரியவில்லை, என்னை படைத்தவனும் எனக்கு தெரியல. அதனால என்ன பண்றேன்? இறைவனை என்னால பார்க்க முடியல, படைத்தவனை என்னால பார்க்க முடியல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப என் கண் முன்னாடி தெரியக்கூடியது இந்த உலகமா இருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளா இருக்கு. அதுட்ட போய் என்னுடைய மனசை வச்சு அது எனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கும் அப்படின்னு ஒரு உணர்வோட போறோம். நாம ஏற்படுத்தின அந்த அத்தியாசம கவனமா இருக்கணும். நம்முடைய மனமே ஏற்படுத்திய அத்தியாசம். பையன் சந்தோஷத்தை கொடுத்து விடுவான், பெண் குழந்தை சந்தோஷத்தை கொடுத்து விடுவாள், மனைவி சந்தோஷத்தை கொடுத்து விடுவாள், கணவன் சந்தோஷத்தை கொடுத்து விடுவான், உற்றார் உறவினர்கள் சந்தோஷத்தை கொடுத்து விடுவார்கள், செல்வங்கள் சந்தோஷத்தை கொடுத்து விடும், உடைமைகள், உடல் இது வஸ்திரங்கள், பணம், உணவு, இவைகள்லாம் சந்தோஷத்தை கொடுத்து விடும்னு மனம் ஒரு அத்தியாசத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நாடி அதை பெற்றதற்கு பிறகு மனம் கேட்கிறது, இதெல்லாம் நீ பெற்றிருக்கிறாய், சந்தோஷமா இருக்கியான்னா மனம் சொல்லுகிறது, இல்லை, இன்னும் நான் சந்தோஷமாக இல்லை, இன்னும் எனக்கு சந்தோஷம் வேணும். அப்ப எப்பொழுதுதான் நிறைவடைவாய்? ஒவ்வொரு குறைபாட்டையா சொல்ல ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்தால், இதெல்லாம் முடிந்து விட்டால், இதெல்லாம் மாறிவிட்டால், இதெல்லாம் ஏற்பட்டு விட்டால் நான் நிச்சயமாக சந்தோஷப்படுவேன். சரி, அப்போ இதெல்லாம் நடப்பதற்கு உனக்கு எத்தனை காலம் வேணும்? நாம ஒன்னே சொல்றோம், இதெல்லாம் நடப்பதற்கு இத்தனை காலம் வேணும், இதெல்லாம் நடப்பதற்கு இத்தனை காலம் வேணும், இதெல்லாம் நடப்பதற்கு இத்தனை காலம் வேணும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷ காலம் ஆனாதான் நான் பரிபூர்ண நிலையை அடைவதற்கு உண்டான முயற்சி எடுக்க முடியும். அதுவரைக்கும் நான் சோகத்திலேயே இருப்பேன். இப்படிப்பட்ட ஜீவன், சோகத்திலேயே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு என்ன இருக்காது? இறைவனை பற்றின ஸ்மரணம் முதல்ல வெளியில போயிடும். நம்ம அந்த பார்த்தோம் அல்லவா பேரண்டிங்ல 14 அதிர்வலைகள் பார்த்தோம் அல்லவா, ஈஸ்வர விஸ்மரணம். இறைவனை பற்றின மறதி முதல்ல வெளியில போயிடும். ஆனால் இங்கே கோபஸ்திரீகளுக்கு இறைவனை பற்றின ஸ்மரணம் போகவே இல்லை. அனுராகம், காமம் இறைவனிடத்திலேயே இருந்தது. என்ன காரணம்? நம்முடைய மனம் ஏன் இறைவனிடத்திலே போகாமல் போய்விட்டு திரும்பி வந்து விடுகிறது? ஏன் அவர்களுக்கு மட்டும் காமம் இறைவனை நோக்கி போய் மாறவே இல்லை? அந்த காமம் அதிகப்பட்டு கொண்டே இருந்ததே, ஏன் நம்முடைய காமம் விலகி விடுகிறது? அவருடைய காமம் மட்டும் ஏன் இறைவன் நோக்கியே போனது? எல்லா நிலைகளிலும்
ஒரு ஒரு வாழ்க்கை முறை என்று வந்தால் அதுல இரண்டும் கலந்தது தானே. சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், பிரியம் எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. அப்போ எல்லோருக்கும் எல்லா அதிர்வுகளும் இருக்கத்தானே செய்யும். ஜீவராசியா பிறந்தாச்சுன்னா இந்த அதிர்வலைகளை கடந்து போவது என்பது நடக்காத ஒன்று. யாராவனா இருக்கட்டும், ஞானியா கூட இருக்கட்டும், அஞ்ஞானி ஞானி எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் சரிசமமானவை. அப்ப இந்த கோபஸ்திரிகளுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இருக்குமா இருக்காதா? இருக்கும், இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது எதுவுமே அவர்களுடைய ஸ்மரணத்துக்கு எந்த தடையும் இல்லையே. என்ன காரணம்? உள்ளம் இறைவனிடத்திலேயே ஓடுகிறது. காமம் கொண்டு இறைவனிடத்திலேயே ஓடுகிறது அப்படின்னா உலகத்தை விட மேலானவன் இறைவன் என்று மனதுக்கு புலப்பட்டால் ஓடும். உலகத்தை விட மேலானவன் இறைவன். இந்த அறிவு என்னிடம் இருந்தால் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், மனம் தானா ஓடும். நம்ம யாராவது கூப்பிடுறோமா? என்னிடம் ரத்தம் இருக்கு, வந்து குடித்து விட்டு போ அப்படின்னு கொசுவை கூப்பிடுறோமா? விட்டில் பூச்சியை நாம கூப்பிடுகின்றோமா? இங்கே தீபம் இருக்கிறது வா. எப்படி அது தானாக தேடி வருகிறது? ஆதிசங்கர பகவத்பாதால் 5 உதாரணம் கொடுக்கிறார். சிவானந்த லகரியிலே 5 உதாரணம் கொடுக்கிறார், மனம் எப்படி இறைவனை நோக்கி ஓடுகிறது என்பதற்கு. சாகரத்தை நோக்கி நதி ஓடுவதை போல மரத்திலிருந்து விழக்கூடிய பழமானது மரத்தை நோக்கி நகர்கிறது. வேருடன் கலந்து மீண்டும் அது மரமாக வளர்கிறது. காந்தமானது இரும்பை தன்பால் ஈர்க்கிறது, இரும்பானது காந்தத்தை நோக்கி நகர்கிறது. இப்படி எல்லாம் உதாரணம் கொடுக்கிறேன். அப்போ என்னுடைய ஈர்ப்பு சக்தியானது உலகத்திடத்திலிருந்து எடுக்கப்பட்டு இறைவனிடத்திலே போகணும் அப்படின்னா நான் ஜென்ம ஜென்மாந்தரமான பிறவிகளில் அந்த எண்ணத்தை மனசுல விதைச்சிருக்கணும். இருந்தா அந்த ஈர்ப்பு சக்தி தானா வரும், ஓடும். இல்லை யாராவது காமித்த மாத்திரத்திலே ஓட ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா நான் உலகத்தை விட அதிகமாக இறைவனை மதிக்கிறேன், ஆகையினாலே இறைவனிடத்திலே மனம் ஓடும்படி செய்கிறேன். அப்ப என்ன ஆகும்? உலகமானது என்னை எவ்வகையிலும் காயப்படுத்தாது, உலகம் எவ்வகையிலும் என்னை மோகிக்காது, உலகம் எவ்வகையிலும் என்னை பந்தப்படுத்தாது, உலகம் எவ்வகையிலும் என்னை சோகப்படுத்தாது, உலகம் எவ்வகையிலும் என்னை பயமுறுத்தாது, உலகம் எவ்வகையிலும் என்னை அடிமைப்பட வைக்காது. உலகத்திடத்திலே அழகாக உறவாடுவேன், எல்லா வேலைகளையும் செய்வேன், சந்தோஷமாக செய்வேன், நிறைவுடன் செய்வேன், வாழ்க்கை முழுக்க செய்வேன். ஒரு நாள் கூட ஓய்வு வேண்டும் என்று கேட்க மாட்டேன். புலம்பல் இருக்காது, வெறுப்பு இருக்காது, பயம் இருக்காது, சோர்வு இருக்காது, துன்பம் இருக்காது, யாரை பற்றியும் எந்த குறைபாடும் சொல்லாது. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். வேக வேகமாக செய்து முடித்து விடுவேன். ஆனால் இவ்வளவும் நடக்கும் தோறும் கூட என்னுடைய உள்ளம் நாராயணனிடத்திலேயே இருப்பதற்கு காரணம் என்ன?
உலகம் என்பது வெறும் தோற்றம், இறைவன் மேலானவன். இறைவன் மேலானவன் என்கின்ற அந்த அறிவு நம்மிடம் வந்தால் அப்போ இறைவனிடத்திலே மனம் போகிறது. அடுத்த கேள்வி, இறைவனிடத்திலே எதுக்கு போகணும்? மேலானதை நான் வேண்டும்னு கேட்கிறேன் அல்லவா? மேலானது கிடைப்பதன் மூலமாகத்தான் நான் நிறைவடைவேன். அடிப்படை நோக்கம் அதுதான். பொருளை பெறுவது அல்ல, உலகத்திலே உறவாடுவது அல்ல நம்முடைய நோக்கம். உலகத்து உயிருக்கு சேவகம் புரிவதல்ல நம்முடைய நோக்கம். உலகத்தோடு உறவாடி உலகத்து உயிர் ஜீவராசிகளோட உறவை அதிகப்படுத்தி கொண்டே போவதல்ல நம்முடைய நோக்கம். அடிப்படையில் என்னுடைய நோக்கம் என்ன? மனதாபம் நீங்க வேண்டும். அதுதான் அடிப்படை நோக்கம். எனக்கு கல்யாணமாகிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது. என் குழந்தைக்கு குழந்தை பிறந்து விட்டது, அவனுக்கு கல்யாணமாகிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை வந்து விட்டது. இது அல்ல, இது இந்த பன்னிக்குட்டி அவதாரம் எடுக்கிறதல்ல நம்முடைய நோக்கம். அதை விருத்தி அடைவது வைத்துக் கொண்டு போவதல்ல நம்முடைய நோக்கம். அதை பெருமை பாராட்டுவதும் நம்முடைய நோக்கம் அல்ல, சிறுமை பாராட்டுவதும் நம்முடைய நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன? மனம் தாபத்திலிருந்து நீங்குகின்றதா? அதுதான் அடிப்படை நோக்கம். என்னுடைய மனம் தாபத்திலிருந்து வெளியில வந்திருக்கா? நான் கேட்கணும். என் இடத்துல என் மனசுட்ட கேட்கணும். என்னுடைய மனம் தாபத்திலிருந்து விடுபடவில்லை என்றால் அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? உலகத்தை மேலானதாக நினைத்து உலகத்திடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் உயர்ந்ததாக நினைத்து கொடுத்த இறைவனை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதனால நம்ம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ அவர்களை நாம் என்ன பண்றோம்? நினைத்து கொண்டே இருக்கோம். நம்ம யாரு ரொம்ப மதிப்பது இல்லையோ அவர்கள் நினைக்கிறதே இல்லை. வீட்டில் கூட பாருங்கள், நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ அவர்கள் எங்கேயாவது இருப்பார்கள். அவர்களை பற்றியே நினைச்சுட்டு இருப்போம். நம்ம கூடயே சில ஜந்து ராசிகள் இருக்கும். ஏன் ஜந்துன்னு சொல்றேன்டான்னா, நம்ம அப்படிதான் மதிக்கிறோம். அதை ஒரு விலங்கு கொடுக்கிற மரியாதை அவங்களுக்கு கொடுக்கிறோம். நம்ம கூடயே இருக்கும். ஆனா அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை என்னடான்னா, அவ்வளவுதான். எதுக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்றது? அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இறைவனை நான் மேலானவனாக மதித்தால் உலகம் என்பது காணாமல் போய்விடுகிறது. அப்போ உலகத்திடத்திலிருந்து ராகத்தை நான் எடுக்க இறைவனிடத்திலே ராகத்தை கொண்டு போவது கோபிகாஸ்திரிகளுக்கு முடிந்தது, என்னால் ஏன் முடியவில்லை என்றால், நான் உலகத்திடத்திலே போய் உலகத்துக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு நிறைவை கொடுக்கும், தாபத்தை போக்கும், துன்பத்தை நீக்கும், பயத்தை போக்கும், பந்தத்திலிருந்து விடுவிக்கும், சோகத்திலிருந்து என்னை விடுவிக்கும். அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இறைவனை மறக்கும்படி மனதை செய்ததுனால, இதெல்லாம் நம்ம செஞ்சதுதான், வேற யாரும் பண்ணல. இப்ப நாமளே ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தி கொண்டு விட்டு அது கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை எல்லாம் மனமானது அனுபவிக்கும் போது இப்ப என்ன உபாயம்னு கேட்கிறோம். என் மனசு இப்படி எல்லாம் தாபமா இருக்கே, அதற்கு ஏதாவது உபாயம் உண்டான? அப்ப சுத்தி விட வேண்டியதான். இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, அந்த கஷேத்திரத்துல போய் அந்த பரிகாரம் பண்ணு, நம்ம சுத்தி விட வேண்டியதான். அப்போ உலகத்தை சிறுமைப்படுத்தி இறைவனை பெரியவனாக நினைக்க வேண்டுமானால் ஒரு உபாயம், உலகத்தினுடைய நன்மை தீமை, உலகம் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த 14 ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அது கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை எல்லாம் என்னுடைய மனம் அனுபவித்திருக்கிறது. அதை நான் பார்க்க ஆரம்பித்தால்
உலகத்தை விட்டு உலகம் இங்கதான் இருக்கும். நாம உலகத்தை மனதளவிலே துறந்தாலும் உறவுகள், உடைமைகள், உலகங்கள் அத்தனை இங்க இருக்கும். அத்தனுடையும் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனால் என்னுடைய உள்ளம் இங்கே இருக்காது. உள்ளம் நாராயணனிடத்திலே இருக்கும். அப்போ உலகமானது என்னை எவ்வகையிலும் மிரட்ட வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம், பந்தப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம், என்னை மீண்டும் 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 புண்ணிய பாப வாசனைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய களமாக இருக்க வேண்டாம் என்றால் உலகத்தை இறைவனுடைய கருவியாக பார்த்தல். இறைவனை அடைவதற்கு உலகம் என்று சொல்லக்கூடிய கருவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை கொண்டு நான் இறைவனை அடைய வந்திருக்கிறேனே தவிர இந்த கருவிகளை எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய நன்மைக்காக நான் உபயோகப்படுத்துவதற்காக வரவில்லை. இதுதான் அறிவு. அப்ப என்ன பண்ணுவோம்? வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்வதை போல அவர்களுக்கு இந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துடும். உலகமே மாயான்னு சொல்லுகிறீர்கள், அது எப்படி அப்படின்னா, வேண்டாம், மாயான்னு சொன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இறைவனுடைய சாதனங்கள் உலகம். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமானது நமக்கு இங்கே சாதனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்கு? இறைவனை அடைவதற்கு. இந்த உலகத்துல நான் எல்லா சாதனங்களையும் பயன்படுத்திக்கிறேன். அம்மாங்கிற ஒரு சாதனம், குழந்தைங்கிற ஒரு சாதனம், கணவன்கிற ஒரு சாதனம், மனைவிங்கிற ஒரு சாதனம், ஜாதிங்கிற ஒரு சாதனம், ஆசிரமங்கிற ஒரு சாதனம், குலம்ங்கிற ஒரு சாதனம், எல்லாம் சாதனங்கள். இந்த கருவிகள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சாத்தியமாக இருக்கக்கூடிய நாராயணனை முழுமையாக அடைவதற்காக, வேற எதற்காகவும் அல்ல. நாம இங்க சாதனங்களை பிடித்து கொண்டு அதுவே சாத்தியம் நினைத்து அதுல போய் நாம் டிபெண்ட் ஆகிறதுனாலதான், நாம் சார்ந்து போகின்ற காரணத்தினாலதான் உண்மையாக சார வேண்டிய நாராயணனை மனம் சாராது. மனம் அவனை மறக்கிறது. கோபிகாஸ்திரிகள் இறைவனையே நினைத்ததற்கு காரணம், முதல் காரணம், உலகம் சாதனம். உலகம் இயங்கியாக வேண்டும் அல்லவா? உலகத்தினுடைய இயக்கமானது நடக்கத்தான் ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த அனுபவத்துக்கு வரும். உலகம் சாதனம். இந்த சாதனத்தை பயன்படுத்தி சாத்தியமாக இறைவனை அடையணுங்கிற அந்த அறிவு பெறணும்னா உலகம் தேவைப்படுகிறது. எடுத்த மாத்திரத்திலேயே உலகத்துல எல்லோரும் சன்னியாசியா வந்து விடுங்கள் அல்லது பகவானையே தொழ வாருங்கள் அப்படிலாம் கூப்பிடுறதெல்லாம் சாத்தியமே அல்ல. அப்ப எல்லோரும் பண்படுவதற்கு ஒரு அழகான பண்படக்கூடிய களமாக இந்த உலகம் இருக்கிறது. அப்ப எல்லோருக்கும் அது ஒரு முதல்ல சாத்தியமா இருக்கு. இது அடையணும், இது அடையணும், அடையணும், அடையணும். ஒரு காலத்துக்கு பிறகு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் எல்லாம் அடைஞ்சினேப்பா, இது எனக்கு வேற ஒண்ணு வேணும்னு கேட்க. அப்போ இது சாத்தியத்திலிருந்து சாதனமாக மாறிவிடுகிறது. அந்த சாதனமா மாறுவதற்கு எது சாத்தியம் நினைத்தோமோ அந்த உலகம் தேவைப்படுகிறது. யாருக்கு? அந்த வைராகிக்கு. அவன் உத்தமமான வைராகியா வருவதற்கு இது அவனுக்கு ஒரு களம். அப்போ கோபிகாஸ்திரிகள் காமத்தினாலேயே இறைவனை அடைந்தார்கள் என்றால் எல்லா கர்மங்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த போதும் கூட அவர்களுடைய உள்ளம் இறைவனையே நாடியது, இறைவனையே ஸ்மரித்தது. அப்படின்னா உலகம் என்பது வெறும் அவர்களை பொறுத்த மட்டுக்கும் இது ஒரு விளையாட்டு களம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த வேலையை செய்யும் போதும் அவர்கள் மறவாது இறைவனை நினைத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அவர்களை பொறுத்த மட்டுக்கும் உலகம் என்பது சிறியது, உலகம் என்பது ஒரு உபாயம், உபகரணங்கள், இறைவன் அடைய வேண்டிய உபேயம்.
உலகத்திடத்திலே அவர்களுக்கு மோகம் இருக்காது. மோகம் இல்லாத காரணத்தினாலே சோகம் இருக்காது, பயம் இருக்காது. நமக்கு இதெல்லாம் வாட்டுகிறது. இது இப்படி ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது, அவனுக்கு அது ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது, இவனுக்கு இப்படி ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது. உலகத்தை பற்றியே சதா ஸ்மரணம். நம்மால் ஏதாவது மாற்ற முடியுமா? என்ன மூடன் பாருங்கள், மூட மனம் பாருங்கள். நாமெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல், அதற்காக எல்லா வேலையும் விட்டு ஓடிட்டாங்களா? இல்ல, எல்லா வேலையும் செய்தார். பையனை படிக்க வைக்கணுமா வைக்கணும், மாடுகளை ஆடுகளை மேய்க்கணுமா மேய்க்கணும், அதில் குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டணும், பால் காய்ச்சணுமா பாலை கறக்கணுமா கறக்கணும், பால் வியாபாரம் பண்ணணுமா பண்ணணும், தொழுவத்தை சுத்தப்படுத்தணுமா படுத்தணும், விவசாயம் பண்ணணுமா பண்ணணும், கொடுக்கல் வாங்கல் பண்ணணுமா பண்ணணும், வீட்டு உறவாடணுமா உறவாடணும், அதிதிகள் வந்தால் சோறு போடணுமா போடணும், எல்லாம் உண்டு. எதையுமே அவர்கள் விட்டு வைக்க. நீங்க பாருங்கள், நாம நான் சம்பாதிக்கிறேங்கிற பேர் வழியில அப்பா அம்மா பார்த்துக்கிறதையும் விட்டுட்டான், குழந்தைகளை வளர்ப்பதையும் விட்டாச்சு, பெற்றோர்களுக்கு தர வேண்டிய பணிவிடைகளும் கிடையாது, இறைவனை தொழணும் அதுக்கும் நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, சாஸ்திரம் படிக்கணும் அதெல்லாம் யாருக்கு வேணும், குருவுக்கு தொண்டாற்ற வேண்டும் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு நேரமே இல்லைங்கிறான். சரி, உன்னுடைய உறவுகளையாவது பார்ப்பாயா, உறவுகளுடைய விழாவுக்காவது போவாயா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, குலதெய்வத்தையாவது பார்ப்பாயா, அதெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது, பித்ரு தர்ப்பணம் செய்வாயா, நேரம் இல்லை, என்னதான் பண்ணுகிறாய், அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா, எனக்கு உழைப்புக்கு நேரம் பத்துறதில்லைங்கிறான். தனக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பொழுது என்ன எடுத்து, பிரகிருதிக்காக வாழ்வதற்காக இவன் தள்ளப்பட்டு விட்டான். பிரகிருத்தியை வளர்ப்பதிலும் பிரகிருதிக்கு தீனி போடுவதிலும் இன்னும் 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 இந்த காமமானது இவனை கொண்டு போய் வெளியில தள்ளி, இன்னும் சம்பாதித்து விடு, இன்னும் சம்பாதித்து விடு, இன்னும் அனுபவித்து விடு, இன்னும் அனுபவித்து விடு, இன்னும் எல்லா உலகத்தையும் அனுபவித்து விடு. ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன். ஒரு ராஜாவிடத்திலே போய் ஒரு ஏழை விவசாயி, அந்த ராஜா யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்னுடைய பிறந்த நாள் என்று யாருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பேன், எது வேணா கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்னென்ன பிரியமோ அதை வாங்கி கொண்டு போகிறார்கள். இந்த ஏழை விவசாயி தான் உழுது விவசாயம் செய்து அதன் மூலமாக உழைத்து வாழ்வதற்காக கொஞ்சம் இடம் வேணும் கேட்க போனோம். உடனே சொல்றார், ஒரு வெட்ட வெளியான பகுதிக்கு அழைத்து கொண்டு போய், நல்ல விவசாயம் செய்யக்கூடிய பகுதியாக அழைத்து கொண்டு போய் அவனை காமித்து, நீ எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவு நிலத்தை நீ எடுத்துக்கொள்ளப்பா, உனக்கு நான் எழுதி கொடுத்து விடுகிறேன், நீ அதில் விவசாயம் செய்து கொள். இவன் கொஞ்சம் தூரம் ஓடுகிறான், ராஜாவை பார்க்கிறான், தன்னுடைய இடத்திலிருந்து ராஜாவை பார்க்கிறான், இன்னும் கொஞ்சம் ஓடலாம் போல இருக்கே, ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட கேட்கிறான், ராஜா இன்னும் கொஞ்சம் ஓடட்டுமா, ஓடுன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறான், அங்கிருந்து பார்க்கறான், ராஜா இருக்கக்கூடிய தூரத்திற்கும் தான் இருக்கக்கூடிய தூரத்திற்கும் இடைவெளி ரொம்ப குறைவா இருப்பதை போல நினைக்கிறான். ராஜா இன்னும் கொஞ்சம் ஓடிட்டுமான், ஓடுன்னு. ஓடி 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 ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் ராஜாவை இவனால் பார்க்க முடியவில்லை. ராஜாவுடைய உருவமே தெரியாமல் போய்விட்டது, தானும் அங்கே இல்லாமல் போய்விட்டான். இப்ப ராஜா சொல்றார், அந்த பாடியை எடுத்துக்கொண்டு போய் எரியூட்டி விட்டு
அதுக்கு பண்ண வேண்டிய ஈமக்கரையில் பண்ணிவிட்டு வாருங்கள். இனிமேல் இந்த உலகத்துக்கு அது உதவாது, போயிட்டு வா. ஏண்டா அண்ணா, இன்னும் 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 எப்பொழுது ராகத்தை உலகத்திடத்திலே கொண்டு போய் நான் காட்டாமல் எப்பொழுது இறைவனிடத்திலே ராகத்தை கொண்டு போகின்றேனோ அங்கே ராகங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் சூக்ஷ்ம ரகசியமான விஷயம். இங்கே போனால் இன்னும் இன்னும் என்று சொல்லக்கூடிய வேகம் இருக்கும். அங்கே போனால் ராகம் அழிந்து போய்விடுகிறது. ராகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை வாசனைகளும் அழிந்து போகிறது. ஆகினாலே கோபிகா ஸ்திரீகளைப் போல ராகத்தை நாராயணனிடத்திலே செலுத்துங்கள், மனதில் இருக்கக்கூடிய காமம் அழிந்து போய்விடும். இப்ப காமத்தை நான் அழிக்க முயற்சி அடிக்கிறேன் என்று போக வேண்டாம். காமத்தை நான் இட்டு நிரப்புகிறேன் என்றும் போக வேண்டாம். காம இருக்கா? இருக்கு, ஆமாம். அதை நாராயணனிடத்திலே நான் திருப்புதல். அப்ப முதல் படி நாராயணனிடத்திலே நான் மனதை திருப்பணும். அப்படின்னா உலகம் சிறியது, உலகம் படைக்கப்பட்டவை வெறும் கருவிகள், நாராயணன் படைப்பாளி, அவன் மேலானவன். இப்ப ரெண்டாவது, இந்த காமம் வருவதற்கு காரணம் என்னுடைய குறைபாடுன்னு பார்த்தோம் அல்லவா? அப்ப ரெண்டாவது தோஷத்துக்கு வரணும். இது முதல் படி. இத படி பண்ணா மட்டும் போராது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை நீக்கி ஆகணும். நம்மிடத்திலும் காமம், நம்மிடத்துல காமம் இருக்கிறதுனால வெளி உலகத்தினருக்கு காமம் போகிறது. நம்மிடத்திலே காமம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காமத்துக்கு காரணம் நம்மை பற்றியே சிந்திக்கிறோம். நம்முடைய பிறந்த குலம், ஜாதி, குணங்கள், ஷரீரம், உணர்வுகள், உடைமைகள், அறிவு, உலக வாழ்க்கை முறை, இதை பற்றியே நம்மை பற்றியே சிந்திக்கிறோம். அப்போ எப்பொழுது நம்மை பற்றியே சிந்திக்கிறோமோ அப்பேற்பட்டவர்கள் உலகமானது சிறியதாக போய்விடும், இறைவன் சிறியதாக போய்விடுவான், நான் மேலோங்கியவனாக இருப்பேன். இது இரண்டாவது படி. முதல் படி உலகமே பெரியது. அப்ப நான் சிறியவன், இறைவன் சிறியவன். இப்ப அந்த படியிலிருந்து விடுபட்டு இரண்டாவது படிக்கு வந்தா நான் தான் ரொம்ப ரொம்ப பெரியவன், இறைவன் என்னை பொறுத்த மட்டுக்கு ரொம்ப ரொம்ப கீழானவன். உலகம் என்னை பொறுத்த மட்டும் கீழானது, நான் தான் பெரியவன், என்னை விட பெரியவன் யாருமே கிடையாது. அது நம்மை விட பெரியவன் யாருமே கிடையாதுங்கிற உணர்வு வரதுனால தான் இறைவனின்பால் ஸ்மரணம் போவது இல்லை. அப்படியே போனாலும் இறைவன்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? என்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கிடு, என்னுடைய குறைபாட்டை எல்லாம் போக்கிவிடு. ஏன்? அப்பதான் நான் பெரியவனா இருக்க முடியும். உலகத்துல எல்லோரும் எல்லா குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறார்கள். நான் அவர்களை காட்டிலும் மேலானவனா பெரியவனா இருக்கணும்னா என்னுடைய குறைபாடு எல்லாம் போகணும். அதனால நீ எனக்கு சேவகம் புரிந்து என்னுடைய குறைபாட்டை எல்லாம் போக்கிவிடு, நான் மேலானவனா இருக்க வேண்டும். எதுவரைக்கும் நம்மை மேலானவனாக நினைத்து இறைவனை கீழானவனாக நினைக்கிறோமோ அதுவரைக்கும் இறைவனிடத்திலே ராகம் போகாது, அனுஸ்மரணம் இருக்காது. கோபிகாஸ்திரிகள் உலகத்தை கருவியாக நினைத்தார்கள் மட்டுமல்ல, தன்னையும் கருவியாக நினைத்தார்கள். எப்படி? சாயங்காலம் பாருங்கள், பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.